ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக போட்டியிடுவதால் காங்கிரஸ் தொண்டர்கள் ஏமாற்றம். கோவிந்தா என சமூக வலைதளங்களில் பதிவிட்டு எதிர்ப்பு. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய 5 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. பீகார் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு உயர்நீதிமன்றம் தடை என்பது அப்பட்டமான பொய். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மருத்துவர் ராமதாஸ் கண்டனம். பொங்கல் அன்று சல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ள மதுரை அவனியாபுரத்தில் வாடிவாசல் மற்றும் தடுப்பு வேலி அமைக்கும் பணிகள் தீவிரம். பொள்ளாச்சி அருகே நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் சலங்கையாட்டம், கும்மி போன்ற கலை நிகழ்ச்சிகளை நடத்தி மாணவர்கள் உற்சாகம். ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விரைவில் தேர்தல் நடத்த வேண்டுமென பாமக சட்டப்பேரவைக் குழு தலைவர் ஜி.கே. மணி வலியுறுத்தல். அயோத்தி ராமர் கோவிலில் சிலை நிறுவி ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி குழந்தை ராமருக்கு நடைபெற்ற சிறப்பு நீராட்டில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை வெளிநாடுகளில் பதுக்குபவர்களை கண்டறிய சில்வர் அறிவிக்கையை அறிமுகம் செய்தது இன்டர்போல். தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி உதகையில் காவல்துறை நடத்திய விழிப்புணர்வு ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த விளம்பர பதாகைகளை அப்புறப்படுத்தி அதிகாரிகள் நடவடிக்கை.